டேய், பவி சம்பளத்துல பாதிய பிறந்த வீட்டுக்கு கொடுக்கறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்குள்ளேயும் சந்தோஷமே வந்தது. உன் பொண்டாட்டி ஓடி பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பவித்ராவை ஓஹோன்னு புகழ்ந்து பேசினான். பவி, இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். இவ்வளவு பேச்சையும் கேட்டுட்டு டூருக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. அம்மாடி, சும்மா நடிக்காதம்மா. இவகிட்ட எப்படி பேசினா காரியம் நடக்கும்னு உனக்கும் தெரியும், அது எனக்கும் தெரியுமா. இது தெரியாம இவன் உன் மேல இறக்கப்பட்டு பணத்தை கொண்டு கொடுக்கறா. அம்மாடி, நீ இந்த குடும்ப சுமைகளை உன் தோல்ல சுமந்துகிட்டு இருக்கமா, அப்புறம் தலையிலேயே சுமக்க வேண்டியிருக்குமா. இவங்களுக்கு என்ன நிம்மதியா இருப்பாங்க. வாங்கின கடனுக்கு பதில் சொல்ல போறது நீதாம்மா. முடிவா சொல்றேன், கடன் வாங்கி டூர் எல்லாம் போக வேண்டாம். பணத்தை திருப்பி கொடுத்துருமா. இல்லப்பா, அது அம்மாடி, நேத்து நான் அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நீ கேட்கல, இப்பவும் நீ கேட்க மாட்டேங்கிற. என் பேச்சுக்கு மரியாதை இல்லாத இந்த வீட்டுல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேமா. அப்பா, டேய், நீ டூர் போனாதானடா பிரச்சனை. டூரே போக வேண்டாம், கேன்சல் பண்ணிடு, பணத்தை திருப்பி கொடுத்துரு. ஐயோ அப்பா, நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன்பா டிக்கெட்லாம். இனிமே கேன்சல்லாம் பண்ண முடியாது. பரவாயில்லடா, பணமே நஷ்டமானாலும் பரவாயில்ல, நீ டூர் போக வேண்டாம், டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடு. சம்பாதிக்க துப்புலாத மனுஷனுக்கு கடைசியில இதுதான் நடக்கும். நீங்களா ஒரு மனுஷன். அண்ணி, அம்மா, நம்ம டூர் போலையா? டூரா? இங்கேயே அடைஞ்சு கிடக்கிறது தான் நம்ம தலை எழுத்து. வா. என்ன பெத்த ஆத்தா, எல்லாம் போச்சே. நிஷா, ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன். வெரி குட். வாங்க உட்காருங்க. குட். இங்க பாரு, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பணும். என்ன? சரி. விட்டுடுமா, நான் பாத்துக்கிறேன். சரி. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுடா, சீக்கிரம் சாப்பிடணும். ஓகே, சமத்தா கட 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 கடன்னு சாப்பிடணும். குட் கேர்ள். ஓகே. டாடி, இன்னைக்கு எனக்கு டான்ஸ் கிளாஸ் ஃபர்ஸ்ட் டே. அதனால நீங்களே என்ன ஈவினிங் விட்டுடுறீங்களா? டாடிக்கு ஈவினிங் நிறைய வேலை இருக்கும்டா கண்ணா. அதனால பாட்டியை கூட்டிட்டு போக சொல்றேன். பாண்டி, என்னால போக முடியாது. ஏமா? என்ன ஏங்குற? இன்னைக்கு சாயந்தரம் முருகானந்த மகளுக்கு ரிசப்ஷன் இருக்கு. உன் கல்யாணத்துக்கும் உன் தங்கச்சி கல்யாணத்துக்கும் அவங்க நிறைய செஞ்சிருக்காங்க. உன்னாலதான் போக முடியல, என்னாலயும் போக முடியலன்னா அது தப்பாயிடும். இவளை டான்ஸ் கிளாஸ்ல விட்டுட்டு அப்புறம் போங்களேன். வரும்போது நான் கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன பேசுற நீ? மண்டபம் அண்ணா நகர்ல இருக்கு. இங்கேருந்து 5 மணிக்கு கிளம்பினாதான் 6 மணிக்கு மண்டபத்துக்கு போய் சேர முடியும். உன் பொண்ணு டான்ஸ் கிளாஸ்ல விட்டுட்டு போறதுக்குள்ள எனக்கு லேட் ஆயிடும். சரிம்மா, நீ போ. இந்திரா, நீ கூட்டிட்டு போய. அண்ணா, ஏய், நான் மட்டும் எப்படிடா தனியா போக முடியும்? எனக்கு துணையா இந்திராவும் தான் கூட வரா. என்னம்மா 2 பேரும் போயிட்டீங்கன்னா எப்படி? யாராவது ஒருத்தர் இந்த வேலையை பார்க்கலாம்ல. அண்ணா, நாள் முழுக்க அம்மா இந்த வீட்டுக்குள்ள ஜெயில் மாதிரி அடைஞ்சு கிடக்குறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தாதான் அம்மா வெளியிலே போறாங்க. ஏறக்குறைய அம்மாக்கு இந்த வீடு ஜெயில் மாதிரி தான் இருக்கு. நீ வேணா பெரிய போலீஸ் ஆபீசரா இருக்கலாம், ஆனா வீட்டை ஜெயிலா மாத்திரம்னு நினைக்காத. இந்திரா, என்ன பேசுற நீ? அத்தா உன்கிட்ட இப்ப என்ன கேட்டாரு நீ இந்த பேச்சு பேசுற? குழந்தை முதல் நாள் டான்ஸ் கிளாஸ் போறா, லேட் ஆயிடக்கூடாதுன்னு உன்கிட்ட கேட்டா ஏன் இப்படி எல்லாம் பேசுற நீ? ஒண்ணு முடியும்னு சொல்லு, இல்ல முடியாதுன்னு சொல்லு. ஈவினிங் ரிசப்ஷனுக்கு போக முடியலடா, காலையில கல்யாணத்துக்கு போய்க்கலாம். காலையில கல்யாணத்துக்கும் போக முடியலடா, இன்னொரு நாள் போய்க்கலாம். நமக்கு நம்ம வீட்டு வேலை தானே முக்கியம். இங்க பாருங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. இங்க என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு புரியாது.
அம்மாக்கு வயசாயிடுச்சு. சின்ன பிள்ளை மாதிரி அங்க எங்க ஓடிட்டு இருக்க முடியுமா? இங்க இருந்து அண்ணா நகர் போக முடியும், பக்கத்துல இருக்கிற டான்ஸ் கிளாஸ் போக முடியாதா? தான் பேத்திக்காக பாட்டி இதை செய்யாம வேற ஏதாவது செய்ய போறாங்க. ப்ளீஸ் ஹரி, எங்களால உங்களுக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். என்ன தான் நீ நானும் பிரிச்சு பேசுறீங்க? சே, நான் அப்படி சொல்லல. இந்திரா சொல்றதும் சரிதானே. அம்மா வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இந்த மாதிரி நல்லது கெட்டது 4 விஷயத்துக்கு போயிட்டு இருந்தானே அம்மாவும் ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. என் குழந்தைய நானே பாத்துக்கிறேன், விட்டுருங்க. நான் வேணும்னா ஆபீஸ்க்கு லீவ் போட்டு கூட்டி இல்ல ஹரி, இல்ல ஹரி, வேண்டாம். இது என் வேலை, இதை நானே பாத்துக்கிறேன், விட்டுருங்க. நீங்க வேலையை பாருங்க ஹரி. இவ அம்மா உயிரோட இருந்திருந்தா எனக்கு இந்த டென்ஷனே இல்ல. அம்மா இல்லைன்னா அப்பா நான் தானே எல்லா வேலையும் பார்த்தாகணும். நானே கூட்டு போய்க்கிறேன், நானே பாத்துக்கிறேன். சாப்பிட்ற தங்கம். ஏமா லட்சுமி, என்ன சமையல பார்க்காம பையோட நிக்கிற? ஊருக்கு போற விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல. ஊருக்கா? ஆமா, ஊருக்கு போறது அம்மாவுக்கு தெரியுமா? அம்மா கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன். சொல்லிட்டேல்ல, அப்புறம் ஏன் இங்க தயங்கி நிக்கிற? வா, கேட்டுட்டு கிளம்ப வேண்டியதானே? அம்மா, லட்சுமி ஊருக்கு போகணுமா? அதான் உங்ககிட்ட. என்ன லட்சுமி? அம்மா, நேர்த்தி கடனுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். நேத்தே லீவ் எடுத்துக்கலாம்ல, இன்னைக்கு சேர்த்து கிடைச்சிருக்கோம்ல. சரி, பரவாயில்ல, போயிட்டு வா. சரிம்மா. இரு ஒரு நிமிஷம். இந்தா செலவுக்கு வச்சுக்க. ரொம்ப நன்றிமா, போயிட்டு வரேம்மா. போகும்போது கதவு சாத்திட்டு போ. சரிங்கம்மா. அம்மா, காப்பி ஏதாவது போட்டு எடுத்துட்டு விட்டுங்களா? எடுத்துட்டு வா. சரிம்மா. இந்தாங்க. யாருமா நீங்க? பாலாமணி பாட்டி இருக்காங்களா? அம்மா, பாலாமணி அம்மா இருக்காங்க. அம்மா, நீங்க யாரு? நான் உங்களுடைய பேத்தி. பேத்தியா? அம்மா, பேத்தியாம்மா? ஆமா, நீங்க யாரு? நான் உங்களோட பேத்தி. பேத்தியா? அம்மா, பேத்தியாம்மா? பேத்தியா? யாருமா நீ? என் பேரு மாதவி. இந்த போட்டோவை பாருங்க. இது என் பொண்ணும் அவளோட புருஷனும் இல்ல? ஆமா. இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? 23 வருஷத்துக்கு முன்னாடி அவளை நான் தலைமொழிகிட்டேன். இந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு எதுக்கு இங்க வந்த? யார் இந்த போட்டோ உனக்கு கொடுத்தது? இல்ல, நான் தான் உங்க பேத்தி. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? அன்னைக்கு காதலிச்சவனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு அடம் பிடிச்சா. நான் முடியாதுன்னு சொன்னேன். ஆனா அவன்தான் முக்கியம்னு பெத்தவளையே தூக்கி எறிஞ்சிட்டு வீட்டை விட்டே ஓடி போயிட்டா. கோவத்துல நானும் அவளை தலைமொழிகிட்டேன். தலைமொழிகிட்டா பெத்தவளுக்கும் பொண்ணுக்கும் பந்தம் இல்லைன்னு ஆயிடுமா? இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட என்ன பாக்கணும்னு அவளுக்கு ஞாபகமே இல்ல. லெட்டர் போட்டிருக்கலாம், இல்ல போன் பண்ணி பேசியிருக்கலாம். அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு தெரியாம எத்தனை நாள் நான் அழுதுருக்கேன் தெரியுமா? இப்போ பழைய போட்டோவை உங்ககிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கா. சின்ன வயசு போட்டோவை பார்த்ததும் மனசு மாறி புத்தி மாறி அவளை கூப்பிடுவேன்னு நினைச்சிட்டாளா? கூப்பிட மாட்டேன். அவளுக்கே அவ்வளவு திமிர் இருந்தா
பெத்தவ எனக்கு எவ்வளவு இருக்கும்? அம்மா வேணும்னா அவளே வரட்டும். நானா வேண்டாங்கிறேன்? மகளேன்னு அவளை நான் கட்டி பிடிச்சுக்க மாட்டேன். ஆனா நான் கூப்பிட மாட்டேன். அவளாதான் வரணும். நீங்களே கூப்பிட்டாலும் அவங்களால வர முடியாது. ஏ, அவங்க இறந்து 4 வருஷம் ஆச்சு. என்னது? ஏன் பொண்ணு இறந்துட்டாளா? எப்படி? வடநாட்டுக்கு யாத்திரைக்கு போகும்போது வெள்ளம் அடிச்சு. ஐயோ கடவுளே, என்ன சோதனமா இது? என்னைக்காவது என் பொண்ணு என்ன பார்க்க வருவான்னு இருந்தேன். எனக்கு முன்னாடி அவ போயிட்டாளே. இப்படிதான் என் மகனும் மருமகளும் கார்ல போகும்போது என் பேரனுக்கு அம்மா அப்பா எல்லாம் நான் தான். நான் பெத்த என் 2 பிள்ளைங்களும் இப்படி அகாலமாவா மரணம் அடையணும்? அப்படி நான் என்ன பாவத்தை பண்ணேன்னு தெரியலப்பா. சரி, என் பொண்ணுக்கு பசங்க இல்லையாம்மா? ஒரே பொண்ணு. இப்ப அவ எங்க இருக்கா? இதோ உங்க முன்னாடி தான் நிக்கிற. நீதான் அவ ஜாடையாவே இல்லையம்மா. நான் என் அப்பா ஜாட. நான் குளிச்சுட்டு கரை ஏறிட்டேன். ஆத்துல வெள்ளம் வந்து என் கண்ணு முன்னாடி அம்மாவையும் அப்பாவையும், அப்பா அம்மா பாடி கூட கிடைக்கல. ஐயோ, அழாத. அத பாட்டி தேடி வந்துட்டல. பாட்டி, அப்பாவுக்கு சொந்தம் யாரும் இல்ல. அம்மாவோட சொந்தத்தை தேடி கண்டுபிடிக்க எனக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இவ்வளவு நாளும் ஒரு அனாதை போல எங்கெங்கயோ அலைஞ்சு தெரிஞ்சு இப்பதான் எனக்கு இங்க வர முடிஞ்சது. அம்மாடி, அழாத. நீ அனாதை இல்ல. உன் பாட்டி நான் இருக்கேன். உன் மாமா பையன் மகாதேவ் இருக்கான். பெரிய பிசினஸ் மேன். கொஞ்சம் கோவக்காரன், ஆனா ரொம்ப நல்லவன். உன்னை பார்த்தா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். நான் ஒரு மடச்சி. இவ்வளவு நேரம் நீ யாருன்னு தெரியாம உன்னை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். என் பேத்தி நீ. ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? மாதவி. மாதவி. நல்லா இருக்கு. உள்ள வா. வந்து சாமி கும்பிட்டுட்டு உன் கையால விளக்கேத்தி வை. வா. முதல்ல சாமிக்கு விளக்கேத்து. சரிங்க பாட்டி. தீபாராதனை காட்டுமா? மாதவி, வாம்மா. என் பொண்ணு, உன் அப்பா, இவங்களெல்லாம் பத்தி நிறைய உங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கணும். டேய், இங்க வா. இவ என் பேத்தி, பேரு மாதவி, என் மகளோட பொண்ணு. இனிமே இவ இங்கதான் இருக்க போறா. இவளுக்கு என்ன தேவையோ அதை நீ தான் பார்த்து செஞ்சு கொடுக்கணும். சரியா? போய் முதல்ல காஃபி போட்டு கொண்டு வா. இங்க வா. டே டே டே, இங்க வா. உனக்கு போடுற மாதிரி நல்லா காஃபி போட்டு கொண்டு வரணும். சரியா? இங்க வா. உன் சிரிப்பை பார்த்தாவே நம்ப முடியல. வேண்டாம், நீ தள்ளிக்க. நானே போய் காஃபி போடுறேன். இருமா, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். பாட்டி, நிஜமாவே நான் உன் பேத்தி கிடையாது. நான் யாருன்னு தெரிஞ்சா என்னையா உள்ள சத்தம்? தெரியல சார். எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். சொல்லலன்னா உன்னை விட மாட்டேன். என்னையா? தெரியல சார். யார் இருக்காங்க? டேய் கேடி. இந்த வேலையெல்லாம் என்ன பெருசா போன காரியம் முடிஞ்சா? முடிஞ்சு
சார் சொல்லிடு தெரியாது சார் சொல்லினா போதும் தெரியாது சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார் உன்னை இங்கே வச்சு தோலை வச்சு கொன்றுவேன் சொல்லு சார் தெரியாது சார் விட்டுருங்க அடிக்காதீங்க சார் விட்டுருங்க சார் எனக்கு தெரியாது சார் சொன்னா உன்னை விட்டுறேன் சார் எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார் மரியாதையா சொல்லிடு சார் என்னையா டைம் ஆயிடுச்சு ஞாபகப்படுத்த சொன்னீங்க. சாமினே சொல்லுங்க சார். உங்க முறையில கொஞ்சம் விசாரிங்க. சரிங்க சார். சொல்ல மாட்டானே எனக்கு எதுவும் தெரியாது சார் தெரியாது சார் எனக்கு தெரியும்டா தெரியாது சார் தெரிஞ்சத சொல்லு தெரியாது சார் விட்டுறேன் அடிக்காதீங்க சார் எனக்கு உண்மையாலே தெரியாது சார் சொல்றா ஐயா கேக்குறா சொல்றா எனக்கு தெரியாது சார் விட்டுருங்க சார் 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 சொல்றா சார் எனக்கு தெரியாது சார் விட்டுருங்க சார் சரி சாமினே பாத்துங்க. சரிங்க சார். உண்மையாலே எனக்கு தெரியாது சார் சொல்றா அடிக்காதீங்க சார் உண்மையாலே தெரியாது சார் சொல்றா சார் உண்மையாலே எனக்கு தெரியாது சார் விட்டுருங்க சார் சார் சொல்றா. நான் பர்சனல் வேலையா கொஞ்சம் வெளியில போறேன். சரி சார், பாத்துங்க அவனை கொஞ்சம் விசாரிங்க. கண்டிப்பா சார். அவன் சொன்னாதான் நம்ம கொஞ்சம் வேலையாகும். நீங்க போங்க சார், நான் சரி. பாத்துக்கிறேன். ஹலோ மிஸ்டர் பாண்டியன் சார் சொல்லுங்க சார். உங்க சர்க்கிள்ல ஒரு பேங்க் ராபரி நடந்திருக்குல்ல? ஆமா சார். அந்த ராபரியில சம்பந்தப்பட்டவங்க எங்க இருக்காங்கங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. ஓகே சார். நீங்க உடனே கிளம்பி என் ஆபீஸ்க்கு வாங்க. ஓகே சார். நாம அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு டீமோட போனோம்னா மொத்த கூட்டத்தையும் வளைச்சு பிடிச்சிடலாம். ஓகே சார். லேட் பண்ணாம உடனே வாங்க. சார் இதோ வந்துடுறேன் சார். சீக்கிரம். இதோ வரேன் சார். ஓகே. பேங்க் ராபரி நடந்ததுல்ல? ஆமா சார். அதை பத்தி ஏதோ க்ளூ கிடைச்சிருக்கான். ஓஹோ. கமிஷனர் கூப்பிடுறாரு, நேர்ல வாங்க பேசலாம்னு சொல்றாரு. நான் கமிஷனர் ஆபீஸ் போயிட்டு வந்தேன். ஓகே சார். நீங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணி வண்டி எடுப்பா. சரிங்க சார். நான் வர லேட் ஆனாலும் ஆகும், பாத்துக்குங்க. கண்டிப்பா சார். போலாம். குட் மார்னிங் ஐஷா. நில்ல ஐஷா, என்னாச்சு? ஏன் எல்லாரும் என்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறீங்க? பின்ன நீ பண்ண காரியத்துக்கு யார் முகம் கொடுத்து பேசுவா? நான் என்ன பண்ணேன்? ஜிஎம் உனக்கு கால் பண்ணலையா? இல்லையே. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் டெண்டர் நமக்கு கிடைக்கல. டெண்டர் கிடைக்காம போயிடுச்சா? எதனால? பிறந்த நாள் அதுமா நல்ல பரிசு கொடுத்தீங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நீ பண்ண காரியத்தினால லஞ்ச் வேணா பார்ட்டி வேணான்னு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாரு. இனி இன்கிரிமெண்ட் என்ன ஆக போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. ஸ்டாஃப் எல்லாம் உன் மேல செம்ம கடுப்புல இருக்கும். என்னம்மா பவித்ரா, நீ இப்படி பண்ணுவோம் நான் நினைக்கவே இல்லை. போ போ. என்னம்மா போன காரியெல்லாம் முடிஞ்சுதா? எம்டி நீ வந்தவொடனே பார்க்க சொல்லியிருக்காரு, போய் பாரு. என்னாச்சு சார்? எல்லாம் அவரே சொல்லுவாரு, உள்ள போய் பாருமா. குட் மார்னிங் சார். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கான கொட்டேஷனை நீங்களும் மிஸ்டர் மானஸ்தனும் சேர்ந்து தானே ரெடி பண்ணீங்க? ஆமா சார். அந்த டெண்டர் நமக்கு கிடைக்கல. அதுவும் யாரு? நம்மளோட காம்படிட்டர் பிருந்தாவன் என்டர்பிரைசஸ் தட்டிட்டு போயிட்டான். மானஸ்தனை கேட்டேன், பவித்ரா தான் கொட்டேஷனை ரெடி பண்ணாங்க, நான் ஜஸ்ட் வெரிஃபை தான் பண்ணேன்னு சொல்றாரு. ஆமா சார், நான் தான் கம்ப்ளீட்டா ரெடி பண்ணேன். அதுவும் நீங்க கைட் பண்ணபடி தான் கொட்டேஷனை ரெடி பண்ணேன். நீங்க சொன்னபடி இருக்கான்னு ஜிஎம் செக் பண்ணிட்டு தான் அனுப்புனாரு. ஒருவேளை பிருந்தாவன் என்டர்பிரைசஸ் நம்மளை விட கம்மியா கோட் பண்ணிருக்கலாம்ல, அதனால அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். இதுல என்ன சார் தப்பு இருக்கு? ஸ்டாப் இட். தப்பு நான் கைட் பண்ணி நீங்க ரெடி பண்ண கொட்டேஷன்ல இல்ல. நமக்கும் பிருந்தாவன் என்டர்பிரைசஸ்க்குமான வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா? ஜஸ்ட் 100 rupees. இப்ப புரியுதா நான் எதை மீன் பண்றேன்னு? நான் கோட் பண்ண அமௌண்ட் நான், நீங்க, மிஸ்டர் மானஸ்தன், நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. As a chairman, an MD
என்னால இந்த சீக்ரெட் வெளியில போறதுக்கு சான்ஸே கிடையாது. மனஸ்தனை கேட்டேன், ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பதில கொடுத்தாரு. சோ என்னோட சந்தேகம் எல்லாம் உங்க மேல மட்டும்தான். சார், உங்களால தான் வெளியே போயிருக்க முடியும். சார், சார் ப்ளீஸ். பிருந்தாவன் என்டர்பிரைசஸ் கிட்ட இருந்து எவ்வளவு கமிஷன் வாங்கியிருக்கீங்க? எத்தனை பர்சன்ட்? சார் ப்ளீஸ் சார், என் மேல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. கம்ப்ளைண்ட் வச்சிருக்கீங்க. என்ன நடந்ததுன்னு விசாரிக்காம இவ்ளோ பெரிய தண்டனை எல்லாம் கொடுக்காதீங்க சார். நான் வேணும்னே கம்ப்ளைண்ட் பண்ணல. கொஞ்ச நாளாவே உங்க போக்கு சரியில்லை. ஆபீஸ்க்கு லேட்டா வரீங்க, ஏதேதோ காரணம் சொல்றீங்க. ஆபீஸ்க்கு வந்ததும் லீவ் போட்டுட்டு போயிடுறீங்க. உங்களுக்கு வெளியில இருந்து சப்போர்ட் கிடைச்சிருக்கு. இனி உங்களுக்கு இந்த வேலை முக்கியமா தெரியாது. இங்க சம்பளம் வாங்கிட்டு மத்தவங்களுக்கு கூலி வேலை பார்க்கத்தான் இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறீங்களா? உள்ள நல்லா வாங்கி கட்டிட்டு இருக்கா போல இருக்கு. ஆமா, அவ பண்ண வேலைக்கு வாங்கி கட்டி தான் தீரணும். விடுவாரா? பவித்ரா, உங்களுக்கு இன்னும் 48 hours டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க தப்பு உங்க மேல இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும். பண்ணலேனா நீங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். கெட் அவுட். இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு எவ்வளவு தைரியமா எம்டி கிட்ட போயிருக்கா. இதுவே நானா இருந்தேன்னு வைங்க, வேலையை விட்டுட்டு வீட்டுல சும்மா உட்காந்துருப்பேன். இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு தைரியமா வந்து நிக்கிறாங்க பாருங்க. உன்கிட்ட கொடுத்த வேலையை இந்த மாதிரி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கலாமா? ஏமா இப்படி பண்ண? என்னோட சந்தேகம் எல்லாம் உங்க மேல மட்டும்தான். எவ்வளவு கமிஷன் வாங்கிருக்கீங்க? உங்களுக்கு இன்னும் 48 hours டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க தப்பு உங்க மேல இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும்.